ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், Iqoo Neo 10 இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை முடிக் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க வந்துடாதீங்க. இந்த ஃபோன் அண்டர் 32,000க்கு வரப்போகுதுங்க. இந்த ஃபோன் ஃபஸ்ட்டு டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. ஓகேங்களா, 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே சைஸ். ஓகேங்களா, 6.7 இன்ச் நார்மலாக என்ன ஃபோன் வருதோ அதே சைஸ் தாங்க. அடுத்து 144 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் கொடுக்குறாங்க. அதனால் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்க்ரோல் பண்ணுறது, மூவ்மெண்ட் ஸ்பீடு, கேம் விளையாடுறதுக்கு எல்லாமே ரிஃப்ரெஷ் நல்லாவே இருக்குங்க. அடுத்தது பிரைட்னஸில் வந்து 5500 நிட்ஸ் கொடுக்கறனால நம்ம எவ்வளோ வெளிச்சத்துலையும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுங்க. இல்லைன்னா நம்ம வந்து கையை மறைச்சு இல்லை வச்சு தான் பார்க்க முடியும். இது வந்து பிரைட்னஸ் லெவல் நல்லாவே இருக்கிறனால நம்ம எவ்வளோ பிரைட்டாக இருக்கிற டிஸ்பிளே அவுட்டோர் யூசேஜ் வெளிச்சத்துலையும் கூட நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ டிஸ்பிளே வந்து ஒரு நல்ல டிஸ்பிளேன்னு சொல்லாங்க. ஏன்னா 1.5K ரெசல்யூஷன் கொடுக்கறனால இன்னும் நல்லா பிக்சர் குவாலிட்டி எல்லாம் நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளேங்க. அடுத்தது கேமரா 50 MP நம்மளுக்கு சோனி IMAX 882 அப்படிங்கிற சென்சார் கொடுக்குறாங்க. இதை வச்சு நான் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியுங்க. அதை அவங்களும் சொல்லிக்கிறாங்க. 4K வீடியோ 60 எபிசோட் ஷூட் பண்ணிக்க முடியுங்க. OI சப்போர்ட்டும் இருக்குது. அதனால் நம்மளுக்கு பிரைட்னஸ் லெவல் நல்லா இருக்குது, வீடியோ குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, அடுத்து 8 MP அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. அது வந்து டீசெண்டாகவே இருக்குது. ஓகேங்களா, ஆனால் கேமரா வந்து இந்த சோனி IMAX 882 சென்சாருங்கிறது நல்லாவே இருக்குது. ஃபோட்டோஸ்லாம் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குங்க, நல்லா ப்ராசஸ் பண்ணி நல்லாவே கொடுக்கு. 4K வீடியோ 60 எபிஸில் வீடியோ எடுக்கனாலும் நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது ஃப்ரண்ட்டில் 16 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அது நல்லாவே இருக்குங்க. 1080p வீடியோவை 30 எபிசோட் ஷூட் பண்ணிக்க முடியுங்க. நம்மளுக்கு பிரைமரி கேமரா நல்லாவே இருக்குது, பேக் கேமரா நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, அடுத்து பேட்டரி 7000 mAh பேட்டரிங்க, நல்லா மேசிவான பேட்டரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண ஃபாஸ்ட் சார்ஜ் 120 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. அதாவது 50% நம்மளுக்கு 19 நிமிஷத்தில் சார்ஜ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாமா? ஆமாங்க, ஏன்னா 7000 mAh பேட்டரி நல்லா பெரிய பேட்டரியாக இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு 20 நிமிஷத்துலேயே 50% சார்ஜ் கம்ப்ளீட் ஆகுது. நல்லா வரவேற்கத்தக்கது. ஓகேங்களா, ஏன்னா 7000 mAh பேட்டரி நல்லா ஒரு மணி நேரம் சார்ஜ் ஆனாலும் அது நல்லா இருக்காது. அதனால் இது வந்து ஒரு மிஞ்சிமாக ஒரு 40 நிமிஷத்துலேயே சார்ஜ் கம்ப்ளீட் ஆகுதுன்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அடுத்தது நம்ம ரேம் வேரியன்ட்டு 12GB ரேம் வேரியன்ட் இருக்குதுங்க. 256GB இன்டர் ஸ்டோரேஜ் மொபைலும் இருக்குது. ஓகேங்களா, நம்மளுக்கு ரேமும் ஸ்டோரேஜ் தான் முக்கியம், நல்லாவே இருக்குது. அடுத்தது நம்மளுக்கு LPDDR5X ரேம் கொடுக்குறாங்க. UFS 4.1 கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அதை வச்சு நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. அதே போல் நம்மளுக்கு அப்லோட் பண்ணுற ஸ்பீடுமே, அப்புறம் நம்மளுக்கு இன்ஸ்டால் பண்ணுற ஸ்பீடு எல்லாமே நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஓகேங்களா, அதுதான் சொல்ல வராங்க. அதெல்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. நம்மளுக்கு சிப்பு நல்லா சிப்பாக கொடுத்துட்டு 2 சிப் கொடுத்துறாங்க. ஒன்று வந்து Snapdragon 8S Gen 4 அப்படிங்கிற பவர்ஃபுல்லான ப்ராசஸுங்க. அதே போல் Iqoo Q1 அப்படிங்கிற சிப்பு, 2 சிப்பு இருக்குது. இந்த 2 நம்மளுக்கு ஆண்ட்ராய்ட் ஸ்கோர் வந்து 24 லட்சம் வருதுங்க. நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. சரியான கேமிங்காக கொண்டு வந்த ஃபோன்னு சொல்லாங்க. ஏன்னா நல்ல ப்ராசஸ் நல்லா பெட்டராகவே இருக்குது. அதை ஃபுல்ஃபில் பண்ண சிப்பு நல்லாவே இருக்குது. அதே போல் நம்மளுக்கு வேப்பர் கூலிங் சிஸ்டம் கொடுக்கறனால அது கூல் பண்ணி கொடுக்கும், அதிகமாக ஹீட்டு ஆகாது. அதனால் நம்மளுக்கு 144 எபிஸில் வந்து கேம் விளையாடிக்கலான்னு இருக்கிறாங்க. அதனால் நல்லா ஃபோனை சொல்லாங்க. 8 mm திக்னஸ் கொடுக்குறாங்க. IP65 வாட்டர் ஸ்டாண்ட் இருக்குது. Android 15 அவுட் ஆஃப் த பாக்ஸில் வரப்போகுதுங்க. 5G சப்போர்ட், NFC, IVR ப்ளஸ் இது மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா, இந்த ஃபோன் ஆக மொத்தம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஃபோனே சொல்லாங்க. முக்கியமாக கேமிங்காக பவர்ஃபுல்லான ஃபோன்னே சொல்லாங்க. ஏன்னா நான் கேம் விளையாடுவேன், இல்லை ஹேங்கே ஆகக்கூடாது, லேக் ஆகக்கூடாது அப்படிங்கிற தாராளமாக இந்த ஃபோன் எடுக்கலாம். ஒரு நல்ல ஃபோன் ஒரு 32,000க்கு வரப்போகுது இந்தியன் மார்க்கெட்டில். ஆஃபரில் ஒரு 30,000 கொண்டு வருவாங்க. அது கிளிக் பண்ணி பார்த்தா 32,000 இருக்குது. அதிக வாய்ப்பு இருக்குது. 32,000 சொல்லுங்கள். ஓகேங்களா, இதோட ப்ராசஸ் நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ். பேட்டரி லைஃப் கண்டிப்பாக ஒரு நாள் 1.5 நாள் தாராளமாக நிற்கிங்க. அதே போல் டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளேங்க. கேமரா குவாலிட்டி ஒரு டீசெண்டாக இருக்குது. பார்த்தா அதுக்கு LPDDR5X ரேம் கொடுக்குறாங்க. UFS 4.1 கொடுக்குறாங்க. ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. எல்லாமே அப்கிரேடான ஃபீச்சர்ஸ் தான் கொடுக்குறாங்க. அதான் ஒரு நல்ல ஃபோனே சொல்லாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வந்து அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.